இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டக்குன்னு ஒரு குழந்தைங்க வந்தது எதனாலும் சாப்பிட்றது கேட்டால் இந்த மாதிரி வீட்டில் உள்ள வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கிறலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்துட்டோங்க. இப்படி ஊற்றுனா இந்த மாதிரி நமக்கு விழுகணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மாவு எடுத்த அளவுக்கு நான் சீனி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு சுகர் சிரப்பு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுகர் கரையட்டும். இதில் ஒரு ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சிரப்பும் ரெடி ஆச்சு. கையில் தொட்டால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. போதும். ஒரு பிஞ்சுக்கு கலர் பொடி சேர்த்துக்கோங்க. கேசரி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இதில் ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. பால் கவர் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. ஊற்றி பிடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்குங்க. இதை இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. எண்ணெயை வடிச்சிட்டு இதே மாதிரி இப்போ இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு சட்டுன்னு ஒரு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த டயத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு இதனால் சாப்பிட கேட்டால் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க இன்ஸ்டண்ட்டாக. இப்போ எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தது எல்லாம் இப்போ சுகர் சிரப்பில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே 2 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப ஊறிடாமல் நல்லா கடித்து சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் நல்ல ஸ்வீட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.